ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு சிலர் கமெண்ட்டில் நீங்கள் எப்படிக்கா சாம்பார் வைப்பீங்க, அந்த ரெசிபி வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. நிறைய உலகத்தில் யாருக்குமே சாம்பார் வைக்க தெரியாமல் இருக்காது. இருந்தாலும் அவங்கவுங்க டேஸ்ட்டில் எப்படி வைப்பாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் இந்த முறையில் தான் வைப்பேன். இப்படி தான் சாம்பார் வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இல்லை, நான் எப்படி வைப்பனோ அதை நான் சொல்கிறேன். கேட்டவங்களுக்காக இந்த வீடியோ. ஓகே, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா சாம்பார் வைக்கிறதுக்கு என்னென்ன காய் வெட்டி வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, சுரைக்காய் கொஞ்சமாக வெட்டி வச்சுருக்கேன். அப்புறமா முள்ளங்கி, கேரட், இந்த 3 காய்கறிகளையும் போட்டு தான் இன்றைக்கி சாம்பார் வைக்க போகிறோம். எப்போவுமே கத்திரிக்காய், முருங்கைக்காய் போட்டுருவேன். ஆனால் இன்றைக்கி கத்திரிக்காய், முருங்கைக்காய் இல்லை. அதனால் சுரைக்காய், அப்புறமா முள்ளங்கி, கேரட் 3 போட்டு சாம்பார் வைக்க போகிறோம். நல்லா கழுவி கட் பண்ணி வச்சாச்சு. அதுக்கப்புறம் என்னென்ன தேவை அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த தட்டில் பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் ஒரு 10லேருந்து 15 எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா வரமிளகாய் காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்திருக்கேன். அப்புறமா கொஞ்சமாக ஒரு 4-5 பல் பூண்டு தட்டி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் சீரகம், அப்புறம் ஒரு 4-5 குருமிளகு போட்டு அதையும் 1-2 தட்டி வச்சுருக்கேன். அப்புறம் கருவேப்பிலை, பச்சை மிளகாய் இருந்து போட்டோம்னா இன்னும் சூப்பராக மணம் அடிக்கும். ஆனால் பச்சை மிளகாய் இல்லை, சேர்த்துக்காதது நல்லது. அதனால் வரமிளகாயே சேர்த்தாச்சு. பூண்டு, குருமிளகு, சீரகம் இதெல்லாம் தட்டி வச்சுக்கோங்க. அப்புறமா சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, அப்புறம் தேவையான அளவு மிளகாய். ஓகேங்களா? இங்கே பார்த்திங்கன்னா துவரம்பருப்பு நல்லா கழுவிட்டு மஞ்சள் தூள் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டு, அதுக்கப்புறமா தக்காளி தேவையான அளவு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு பருப்பு தகுந்த மாதிரி, பருப்புக்கு ஏற்ற மாதிரி தக்காளி பழம் போட்டு நல்லா வேக வச்சுட்டேன். வேக வச்சு லைட்டாக கடைஞ்சி வச்சுருக்கேன். ரொம்ப கூழ் மாதிரி கடைஞ்சோம்னா நல்லா இருக்காது. இதுக்குள்ளே தான் இனி காய்கறிகளை போட்டு காய்கறி வேகிற அளவுக்கு நம்ம இன்னும் பருப்பு வேக விட போகிறோம். அதனால் இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கடைஞ்சிட்டேன். தக்காளி, மஞ்சள் தூள் போட்டு வேக வச்சு வச்சுருக்கேன் லைட்டாக கடைஞ்சி. இப்போ இதில் நம்ம வெட்டி வச்ச காய்கறிகளை சேர்த்துக்கலாம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா நம்ம வெட்டி வச்ச காய்கறிகளை சேர்த்தாச்சு. அதுக்கப்புறமா காய்கறி வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். ஏன்னா நம்ம தண்ணி சேர்க்காமல் வேக வச்சோம்னா பருப்பு ஃபுல்லாக ட்ரை ஆகி ஒரு மாதிரி ஆயிரும். அதனால் ஒரு சிலர் பருப்பு வேக வைக்கும் போதே காய்கறிகளை போட்டுருவாங்க. அந்த மாதிரி போட்டோம்னா குழஞ்சிரும். அதனால் இந்த மாதிரி போட்டு வேக வச்சதுக்கப்புறம், பருப்பு வெந்ததுக்கப்புறம் காய்கறிகளை போட்டு அது வேகிறதுக்கு உண்டான தண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப அதிகமாக சேர்த்துறாதீங்க. அது வேகிற அளவுக்கு உண்டான தண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு பருப்பு தண்ணி மாதிரி இருந்தால் பிடிக்கும் அப்படின்னா தண்ணி கொஞ்சம் லைட்டாக அதிகமாக சேர்த்துக்கோங்க. இல்லை ஓரளவுக்கு தண்ணி குறைவாக இருந்தால் தான் பருப்பில் பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எந்த மாதிரி பருப்பு இருந்தால் சாப்பிடுவீங்களோ அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி ஊற வச்சுருக்கேன். ஒரு சிலர் சாம்பாருக்கு புளி கரைசல் சேர்க்க மாட்டாங்க. ஆனால் நான் எப்போவுமே புளி கரைசல் சேர்த்துக்குவேன். கெடாமையும் இருக்கும், டேஸ்ட்டும் கொஞ்சம் நல்லாயிருக்கும், எனக்கு பிடிக்கும். அதனால் தேவையான அளவு புளி கரைசல் ஊற வச்சுருக்கேன். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா காய்கறி வெந்ததுக்கப்புறம் நம்ம லாஸ்ட்டாக புளி கரைசலை ஊற்றி அதுக்கப்புறமா ஒரு 2 கொதி விட்டுக்கலாம். இப்போ 1 பை 1 பார்க்கலாம். இப்போ காய்கறி நல்லா வேகட்டும். இப்போ காய்கறி நல்லா வேகட்டும், அதுக்கப்புறமா பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா காய் ஓரளவு வெந்துச்சு நல்லா. இப்போ நம்ம தாளித்து கொட்டிடலாம். இப்போ இந்த வாக்கணத்தில் தான் நான் தாளித்து கொட்ட போகிறேன். இப்போ தேவையான அளவு எண்ணெய் விட்டாச்சு. கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு போட்டுடலாம். இப்போ கடுகு பொரிஞ்சதும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெங்காயம், மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் போட்டு இதில் தாளிச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதை நல்லா வதக்கிட்டு நம்ம பருப்புக்குள்ளே கொட்டிடலாம். நல்லா வதங்கட்டும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம பருப்புக்குள்ளே கொட்டிடலாம். இப்போ கொட்டும் போது ஒரு சவுண்டு வரும். ஓசைக்கும் சுவை உண்டுங்களாமா. அது மாதிரி இப்போ தாளித்து கொட்டி செஞ்சிங்கன்னா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அது இந்த மாதிரி இரும்பு வாக்கணத்தில் தாளித்து கொட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். சவுண்டு வந்து பார்த்தீங்களா, செமையா? ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம தேவையான அளவு சாம்பார் பொடி, உப்பு சேர்த்துக்கணும். இப்போ உப்பு நான் சேர்த்துக்கிறேன். எப்போவுமே கல்லுப்பு தான் நான் போடுவேன். ஸோ கல்லுப்பு நான் போட்டுக்கலாம். கல்லுப்பு தான் ரொம்ப நல்லது. கல்லுப்பு சேர்த்தாச்சு. இப்போ நம்ம சாம்பார் பொடி தேவையான அளவு போட்டுட்டு
தேவைப்பட்ட காரம் வேணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா வரமிளகாய் தூள் வந்து கொஞ்சமாக போட்டுக்கோங்க. இல்லை வேண்டாம் அப்படின்னா சாம்பார் பொடி மட்டும் போதும். இப்போ வந்து நான் சக்தி சாம்பார் பொடி தான் போட போகிறேன். இங்கே பாருங்க, இந்த சாம்பார் பொடி தான் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு என்ன ஆச்சியா சக்தியா ஏதாவது ஒன்று உங்களுக்கு பிடிச்சது போட்டுக்கோங்க. இருங்க இப்போ போட்டுக்கிறேன். ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். இது வந்து சேர்த்தாச்சு. இப்போ நல்லா இது ஒரு 2-3 கொதி வந்ததுக்கப்புறம் புளிக்கரைசலை நம்ம சேர்த்திக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து புளிக்கரைசலையும் நம்ம வந்து சேர்த்தாச்சு. காய் ஏற்கனவே வெந்திருக்கு. அதனால் வந்துட்டு இப்போ ஒரு 2 மினிட்ஸ் வந்து நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சோடனே நமக்கு வந்து சூப்பரான சாம்பார் ரெடி ஆயிரும். நம்ம வந்து கொத்தமல்லி கீரை மட்டும் இப்போ கிள்ளி வச்சுக்கலாம். இப்போ வந்து கொத்தமல்லி கீரையும் நம்ம வந்து ரெடியாக கட் பண்ணி வச்சாச்சு. இப்போ ஒரு நிமிஷம் நல்லா சாம்பார் கொதிச்சோடனே நம்ம கொத்தமல்லி தலையை தூவி இறக்குனா சூப்பரான சாம்பார் ரெடி. இந்த பக்கம் இங்கே பாருங்க, சாம்பார் நல்லா கொதின்னு கொதிக்குது. ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். கொத்தமல்லி தலை வந்து தூவியாச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான சாம்பார் ரெடி. எப்போவுமே வந்து நான் இந்த மாதிரி தான் சாம்பார் வைப்பேன். இதில் வந்துட்டு முருங்கைக்காய் போட்டால் இன்னும் நல்லா மணமாக சாம்பார் சூப்பராக இருக்கும். உங்களுக்கே தெரியும். என் மெத்தட் எப்படிங்கிறது நான் சொல்கிறேன். சாம்பார் வைக்கிற முறை இதுதான் அப்படிங்கிறது நான் சொல்லலை. உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். ஒரு சில சிஸ்டர்ஸ் வந்து சாம்பார் வீடியோ நான் போட்டிருந்ததுனால எப்படி செய்வீங்க ரெசிபி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஃபன் வந்து இட்லியும் கொத்தமல்லி இலை சட்னியும் தான் வந்து செஞ்சேன். இது வந்து காலையில். அப்புறம் சாம்பார் சாப்பாடு. அவ்வளோதான் நம்ம வீட்டில் ஸ்பெஷல். உங்கள் வீட்டிலலாம் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். வீடியோ இதோட முடியுது. இப்படி தான் வந்து நான் எப்போவுமே சாம்பார் வைப்பேன். ஒரு சில நாள் வந்து தண்ணி மாதிரி வைப்பேன். ஒரு சில நாள் வந்து கொஞ்சம் கெட்டியாக வைப்பேன். ஏன்னா தண்ணி மாதிரி வச்சோம்னா அந்த தண்ணி மட்டும் இருத்து ஊற்றிட்டு அப்படியே பருப்பு விட்டுருவாங்க. அதனால் ஒரு சில நாள் அப்படியே செய்வேன், ஒரு சில நாள் இப்படி செய்வேன். மேக்ஸிமம் இந்த மாதிரி தான் வந்து நான் எப்போவுமே சாம்பார் வைப்பேன். நீங்களாக எப்படி வைப்பீங்க? இதில் ஏதாவது சேஞ்ச் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். இன்னொன்று வந்து அந்த கல்யாண சாம்பாரெல்லாம் வந்து அரைச்சி ஊற்றி வைப்பாங்க. அது வந்து நான் செஞ்சதே இல்லை. ஒரு டைம் செய்யணும். செஞ்சுட்டு நல்லா இருந்தால் உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன். நீங்கள் யாராவது அப்படி கல்யாண சாம்பார் வைப்பீங்க, கல்யாண வீட்டு சாம்பார் வைப்பீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தால் எனக்கு வந்து கமெண்டில் கொஞ்சம் சொல்லுங்கள். அது வந்து ஒரு ஏதோ அரைச்சி ஊற்றி வைப்பாங்க. அதில் என்னென்ன ஆட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லுங்கள். நானும் வேணால் ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஆராதனாவை பாருங்கள், சின்ன குள்ளி ஆராதனாவை. ஆராதனா குட்டி, ஆமாம். நீ என்ன சாப்பிட்ட இப்போ? என்ன சாப்பிட்ட? இட்லி சட்டினி. ஆமா, வாங்க சாப்பிடலாம். வாங்க சாப்பிடலாம்னு சொல்லு. பாருங்க, அந்த மூஞ்ச பாருங்க. இங்க வா விளையாடலாம்னு சொல்லு. விளையாடலாம். ஓகே, டன். வாங்க. ஓகே, நீங்களாம் என்ன சாப்பிட்டீங்க? உங்கள் வீட்டிலலாம் என்ன சமையல் அப்படின்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். கேட்டவங்களுக்காக மட்டும் இந்த வீடியோ. உடனே வந்து கமெண்டில் சொல்லுவாங்க, இது எங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடாதீங்க. கேட்டவங்களுக்காக இந்த வீடியோ போட்டேன். அது எனக்கு தெரிஞ்ச மெத்தடில் நான் எப்படி வைப்பனோ அதை வந்து நான் சொல்லியிருக்கேன். இப்படி தான் சாம்பார் வைக்கணும் அப்படிங்கிறது இல்லை, நான் வைக்கிற முறையே சொல்லிட்டேன். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய். ஐயோ, சரி போது